அறையில் தூங்கிக் கொண்டிருந்த மாமியார் திடீரென வீட்டில் இருந்து கேட்ட அலறல் சத்தம். வீட்டின் முன்பு குவிந்த அக்கம் பக்கத்தினர். இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த மருமகனை மாமியாரே கொடூரமாக அடித்து கொலை செய்தது ஏன்? கொலையாளி சிக்கினாரா? நள்ளிரவு நேரத்துல தரோடா பகுதியில் உள்ள ஒரு வீட்டில இருந்து திடீர்னு அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ ஷேக் நஜீம்ங்கிற நபர் தலையில பலத்த காயமடைஞ்சு ரத்த வெள்ளத்துல கொடூரமா உயிரிழந்து கிடந்தார். சடலத்துக்கு பக்கத்துல ஷேக் நஜீமோட மாமியார் கையில கட்டையோட நின்னுட்டு இருந்தாங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து அங்கிருந்த மாமியார போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் ஷேக் நஜீம் ஏன் கொலை செய்யப்பட்டார், என்ன காரணம் அப்படிங்கிற எல்லா உண்மையும் வெளியே வந்துச்சு. மகாராஷ்டிராவில் உள்ள ஹிமாயத் நகரை சேர்ந்த ஷேக் நஜீம்ங்கிற நபருக்கு கல்யாணமாகி 2 மகன்கள் இருக்காங்க. பொழப்புக்காக 10 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க குடும்பத்தோட தெலங்கானாவில் உள்ள தரோடா கிராமத்துல குடியேறிட்டாங்க. ஷேக் நஜீமோட மாமியார் நதிமுன்னீர்சா பேகமையும் இவங்க கூடவே அழைச்சிட்டு வந்திருக்காங்க. கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு ஷேக் நஜீமும் அவரோட மனைவியும் குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படியே இவங்க வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல ஷேக் நஜீம் மதுவுக்கு அடிமையாகி இருக்கார். அது மட்டும் இல்லாம ஒழுங்கா வேலைக்கு போகாம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊதாரியா ஊர் சுத்திட்டு இருந்தார். மகன்களோட படிப்புக்காக சேர்த்து வச்ச பணத்தையும் திருடிட்டு போயிட்டு மது வாங்கி குடிக்கிறது, பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்றதுமா இருந்திருக்காரு ஷேக் நஜீம். அது மட்டும் இல்லாம மது போதையில மனைவியை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்கார். கணவரோட செயலை பார்த்து கடுப்பான மனைவி சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு கொடுக்காம மது வாங்கி குடிச்சிட்டு ஊர் சுத்திட்டு இருந்தா நம்ம குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்? நீங்க ஒழுக்கமா இருந்தாதான் நம்ம பசங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு அறிவுறுத்தியிருக்காங்க. அதை கேட்டு கோபமான ஷேக் நஜீம் எனக்கே அறிவுரை சொல்றியான்னு மனைவியை போட்டு சர்ற மாதிரியா அடிச்சிருக்கார். இதனால கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு. 10 நாளைக்கு முன்னாடி ஷேக் நஜீமோட மனைவியும் அவரோட மகன்களும் உறவுக்காரங்களை பார்க்க மகாராஷ்டிராவுக்கு போயிட்டாங்க. அப்போ வீட்டுல ஷேக் நஜீமும் அவரோட மாமியார் நதிமுன்னீர்சா பேகமும் மட்டும் தனியா இருந்திருக்காங்க. வழக்கம் போல வேலைக்கு போன ஷேக் நஜீம் மது பாட்டிலோட வீட்டுக்கு திரும்பி நடு வீட்டுல உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்தார். போதை உச்சத்துக்கு ஏறினதுக்கு அப்புறம் ஷேக் நஜீமோட குறுக்கு புத்தி மாமியார் பக்கம் திரும்பி இருக்கு. மாமியாரோட அறைக்கு போன ஷேக் நஜீம் தூங்கிட்டு இருந்த நதிமுன்னீர்சா பேகம் கிட்ட தப்பா நடக்க முயன்றிருக்கார். ஷேக் நஜீமோட செயலை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நதிமுன்னீர்சா, மாப்பிள்ள இதெல்லாம் தப்பு, நான் உங்க அம்மா மாதிரி என்கிட்ட ஏன் தவறா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா மது போதையில என்ன செய்யறோம்னு தெரியாம ஷேக் நஜீம் அவங்கள அடிச்சு கீழே தள்ளிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கார். இதுல நதிமுன்னீர்சா பேகத்தோட உடம்புல பல இடங்கள்ல காயம் ஏற்பட்டிருக்கு. வெளியில சொன்னா குடும்பத்தோட மானமே போயிடும்னு நினைச்ச நதிமுன்னீர்சா யாருக்கிட்டையும் சொல்லாம தனியாகவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மறுநாள் அதே மாதிரி மது போதையில வீடு திரும்பின ஷேக் நஜீம் மாமியார் கிட்ட தவறா நடந்துக்க ட்ரை பண்ணியிருந்தார். இதனால கடுப்பான மாமியார் ஷேக் நஜீமை கீழே தள்ளி விட்டு இருக்காங்க. அடுத்து வீட்டுல இருந்த கட்டையை எடுத்து ஷேக் நஜீமோட தலையில பலமா அடிச்சிருக்காங்க. இதுல அதிக ரத்தப்போக்கு வெளியாகி சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்துட்டாரு ஷேக் நஜீம். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் தீர விசாரிச்சு மாமியார் நதிமுன்னீர்சா பேகம அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.